பேசியை வந்து நாங்கள் வந்து புழிஞ்சாச்சு வச்சு விட்டால் தான் வந்து தாளிக்கிறதுல தான் சாப்பாடு சேர்த்து ஒரு சிலதை பிடிக்கும். இப்போ நாங்கள் இந்த சேர்வையெல்லாம் சேர்த்து ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. என்ன இது ரெண்டாயிரம் தட்டு விட்டுக்கிறேன். ரைட். என்ன செய்ய? ஓகே ஓகே. இன்றைக்கு நாங்கள் எங்களை சேனலில் நீங்கள் பார்க்க போகிற காணொலி வந்து ஒரு புக்கை ஒரு புக்கர் இல்லை புக்கை என்ன புக்கேண்டா ஸ்வீட்டாக இருக்காது, உரைப்பாகவும் இருக்காது, கிட்டத்தட்ட இதை மெயினாக நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிற புக்கேண்டா கோழி புக்கை தான் காய்ச்ச போகிறோம். எனக்கு வந்து கோழி புக்கை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோழி புக்கை எல்லாரும் ஒவ்வொரு விதமாக செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற விதம் உங்களுக்கு பிடிக்குமா நினைக்கிறேன். எப்படி செய்ய போகிறோம்ன்றது தான் இன்றைக்கு உங்களுக்கு காணொலி விட காட்ட போகிறேன். நேற்று வந்து நாங்கள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப கவலைப்படுறோம். வருந்துறோம். நான் ஏதோ ஒரு வழியால் எடுத்துடுவேன் வீடியோ. நேற்று வந்து நாங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணல. அதாவதுடைய அந்த வீடியோ வந்து பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் அடுத்த நாள் அந்த வீடியோவை போடுவோம். அதுக்கும் மிக சிறந்த வீடியோவாக தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுக்க போகிற வீடியோ தான் வந்து ஏன்னா கோழிப்பூக்கை சிக்கன் வலிமையாக கோழி கறி வைப்போம், சோறு அப்படி இந்த முறை பிரியாணி இல்லை. பிரியாணியை விட வித்தியாசமாக கோழிப்பூக்கை. ஆனால் சிம்பிளாக இருக்கும். அது பிரியாணி தான் பதங்களை தேடணும். இது பதம் ஒன்றும் தேவையில்லை. கை பக்கம் அப்படியா இருக்கேன். இவருக்கு ஏற்ற சைஸ்ல வந்த டீஷர்ட். ஆனா எனக்கு தான் செட் ஆயிட்டு. எனக்கும் பிடிக்கும் இப்படி டீஷர்ட். ஓகே. நாங்க வந்து வீடியோ தொடங்க முன்ன வந்து அடுப்பு எல்லாம் எரிச்சிட்டு தான் தொடங்கினாங்க. அடுப்பு எரிஞ்சு கொதிச்சு கொண்டிருக்கு. கணக்கில் இருக்கேன். நேற்று நான் வீடியோ போடாததுக்கு கதிரியை கவலைப்படுறேன். நான் கவலைப்படலை. ஏன்னா நான் அதுல முன்னிடமா இருந்து வீடியோ செய்து ஒப்படைச்சிட்டேன். அது இவருக்கு தான் டைம் கிடைக்கல. ஓகே. மறக்காம உங்களை வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நாங்கள் கோழிப்பூக்கை என்ன செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து எண்ணெயை விடுவோம். இப்போ வந்து கோழிப்பூக்கை வைக்கிறதுக்கு பானையும் வச்சு தண்ணியும் வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டு சுத்தமான எண்ணெயை வந்து செக்கில் ஆட்டினதா? ஆமா, செக்கில் ஆட்டு இல்லையோ? இப்போ எண்ணெயை விட்டாச்சுனையா. இப்போ அடுத்த வந்து என்ன இருக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்க போறீங்க. அடுத்து என்ன இது? என்ன இது? வெங்காயம். சொல்லுங்க. வெங்காயம். இப்போ நாங்கள் வந்து என்னத்தை போட போறோம்னா, இப்போ வெங்காயம் போட போறோம். சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம். ரைட். கடுகு பெருஞ்சீரகம் போட்டு நல்ல ஹீட்ல இருக்கு. இது என்னதுன்னா கடுகு பெருஞ்சீரகம். இப்போ நாங்கள் அடுத்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிப்போம். ஆனால் உண்மைக்குமே இந்த விரவு அடுப்புன்றவங்கள கீட்டன்னு பார்த்தீங்களா? பார்க்க மஞ்சள் இருக்கு. கட்டாயம் விரவு அடுப்பு தான் முக்கியம். என்ன அப்போ கீட்டு மஞ்சள் இப்போ வந்து நல்லா தாளிச்சு விட்டா தான் வந்து தாளிக்கிறதுல தான் சாப்பாடு சேர்த்து. ஒரு சில பேர் ஒவ்வொரு விதமா இப்போ அரிசியோடையே கோழிக்கு என்ன இறைச்சிக்க மசாலாவில் சேர்த்துட்டு அரிசி அவிய விட்டுட்டு கொட்டி அப்படி அவிய விட்டு எடுக்கிறது. சில தாளிச்சும் அப்படி அதுக்குள்ள அந்த பிரியாணி செய்கிற மாதிரி பால் தண்ணியை விட்டு அவிய விட்டு எடுக்கலாம் அரிசியை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பானைக்கு இப்போ அரிசி அவிய போட்டுட்டு இதில் எல்லா மசாலாவையும் வதக்கி எடுத்துட்டு அதில் போடுறேன். ரச்சியோ சொல்லுங்க. கோழி புக்கை இன்னைக்கு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வேணுமோ? வேணுமோ? கோழி முட்டை போட்டது. கோழி முட்டை போட்டதோ? கோழி முட்டை போட்டதோ? நீங்க முட்டை வேணுமே? முட்டை வேணுமே? காக்கா எடுத்துட்டு முட்டையை முட்டை போயிரு. இல்ல நாங்க நிக்கல தானே. எங்களை கோழி ஒரு முட்டை போடுறது. அப்ப கோழி முட்டை போட்டதோ கோழி முட்டை போட்டதோ அந்த டைமுக்கு போய் கேப்பா அம்மம்மா கோழி முட்டை போட்டதோ ரெண்டு கேப்பா. கோழி முட்டை போட்டதா? நீயா குட்டிக்கு இவ்வளவு கோழி முட்டை போட்டோ பண்ண வேணா பொறுக்கி எடுப்பா. என்னங்க அங்க வீடியோ அடுத்து என்ன செய்யப்பா இங்க பாருங்க. உள்ளி வெங்காயம் தக்காளி பழம் நிறைய போட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். பாருங்க உள்ளி ஒரு 1.5 கூடு உள்ளியை நான் சிலங்கி நான் வெட்டியேன். சிலதை இடிச்சு போடலாம் உள்ளி இஞ்சியை. நான் உள்ளியை இப்படி வெட்டி போடுவோம். போட்டு உள்ளி போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். உள்ளி பேஸ்ட் ஆகும் போடலாம். நான் இப்படி வெட்டி போடுவேன். என்ன இதில் ஒரு மண் சட்டியில் சமைக்க நல்லா இருக்கும். என்ன பிரச்சனைனா போவாதான் பிரச்சனை வீடியோ எடுக்கிறதுக்கான. எங்களுக்கு இந்த மண் பானையிலேயே ஒரு புக்கை செய்யணும்னு விருப்பம் தான் எனக்கு கோழிப்புக்கை. ஆனால் இதுக்குள்ள வதக்கி எல்லாம் இதாண்டி செய்ய
காணாது என்னது அகலம் குறை அப்பா சரி அண்ணா கூட விளையாடு அண்ணா விளையாடு அடுத்தது எங்களை வீடியோவில் நாங்கள் வந்து என்ன பிரச்சனைன்னா இப்போ சில நேரம் நாங்கள் வீடியோ எடுக்க சுற்றுச்சூழலில் இருக்கிற சத்தங்கள் பக்கத்து வீட்டில் அப்படி இப்படி சத்தங்கள் எல்லாம் கேட்கும் சின்ன சின்னதாக நீங்கள் கோவிக்காங்க ஏன்னா மைக் இல்லாதபடியாக நாங்கள் வந்து அதை இன்னும் சத்தங்களுக்கு கேட்குது ஒன்றும் செய்யலாமல் இருக்குது ஆனால் நாங்கள் கூடிய சீக்கிரம் வந்து மைக் எடுப்போம் என்னது மைக் எடுத்த அப்புறம் அந்த நோய்ஸ்கள் இல்லை சத்தங்கள் இல்லாமல் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் மைக் ஏன்னா சும்மா நார்மல் மைக் 1000 எடுத்து அது இல்லாமல் வேலையே செய்யாது கொஞ்சம் நீட்டான வீடியோ செய்யலாம் கொஞ்சம் நீட்டான மைக் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் அதை எடுத்த பிறகு அது கொஞ்சம் இன்னும் கிளியராக இருக்கும் கதைக்கிறது நாங்களே கதைக்கிறது அப்படி அவங்களுக்கு எங்களுக்காக எங்களை உறவை அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க நல்லா கொதிச்சுது கை வச்சு பாருங்க அரிசியை பாருங்க நாங்கள் கூட அரிசி எடுக்கல என்னோட கலவைகள் கூட இருக்கிறபடியா டேஸ்டா இருக்க முடியாது குறைய அரிசியை எடுத்துக்கிறோம் இந்த அரிசியை எங்களை காணுங்க கடைசி ஒரு சுண்டு வரும் அந்த அரிசி நல்லா வதக்கி போட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு பச்சை மிளகாயம் சேர்த்து வதக்குவோம் ஒரு 6 பச்சை மிளகாய் அப்படி கீறி வச்சிருக்கிறேன் அது சேர்ப்போம் அடுத்த கருவேப்பிலையும் சேர்ப்போம் ரைட் ஓகே இப்போ நித்தி வந்து சொன்னவே நான் வந்து 3 தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேன் அந்த 10 தண்ணியில் கழுவிட்டேன் சொல்லாம இருக்க மாட்டீங்க நல்ல கிளஞ்சி அரிசியை நாங்க போடுவோம் பாருங்க காணுங்க அம்மா சொல்லு பாருங்க உப்பு எடுத்து வச்சுக்கிறோம் உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கி கொண்ட வழியா இறைச்சிக்கு உப்பு சேர்த்துக்கிற வழியா கொஞ்சம் பார்த்து தான் போடுவோம் நான் வந்து நிற்கிறனால இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவுனால எனக்கு நிற்கிறனால தான் கூடுதலாக நாங்கள் வீடியோ எடுக்கிறது சில நேரம்னால நாங்கள் 2-3 வீடியோ எடுத்துருவோம் இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா காலமில் வந்து வீடியோ ஒன்று எடுக்கலாங்களா என்ன செய்யணும்டா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வெயில்லாம் எல்லாருக்கும் இந்த விரதத்தை கொண்டு வருது வெயில் வந்து கிட்டத்தட்ட நேற்று வந்து எங்களை ஸ்ரீலங்காவில் குறிப்பிட்ட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல 41 பாகை தெரியுமா ஏசி நாங்கள் கடையிலேருந்து ஏசி போட்டோம் இன்னும் 34 பாகை ஏசி ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடிக்கடி எடுத்தேன் தலையை சுற்றி கொண்டு வரேன் எனக்கெல்லாம் இதில் கொப்பளம் எல்லாம் போட வலிக்குது இப்போ தோல் நோயெல்லாம் இல்லை இருக்கும் டக்குன்னு தலையெல்லாம் சுற்றுதாக்களை விழுத்துற மாதிரி ஒரு மனையில ஆனால் வயசு போனவையான்னு சரியான கவனமாக இருக்கணும் தலை சுற்றுவோம் அப்படியான இதெல்லாம் தான் இப்போ சொல்ல போனால் இப்போ என்னென்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஓடப்பட்ட விளையாடி தெரியாதானே அது கொஞ்சம் போன நேரம் அப்படி சரிச்சு பிடிக்கிற மாதிரி இப்போ நாங்கள் வந்து என்னென்னா சின்ன பிள்ளைகள் வந்து ஓடி தெரிகிறது வெயில் இந்த வெயிலுக்கு வந்து அனல் அடிக்குது இப்போ அதோட வாகனங்களை நிறுத்தி வைக்க விண்ணலுக்கு நிறுத்தி வைங்க ஏன்டா பெட்ரோல் அடிச்சிருக்கும் சில விட பத்தி எரியக்கூடிய இது ஆனாலும் குழந்தை பிள்ளைகள் வயசு போனே கட்டாயம் நல்ல ஒரு சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்கணும் தண்ணி கூடுதலாக சாப்பிடணும் மரக்கறி தண்ணி குடிக்கணும் மரக்கறி சாப்பிடணும் கீரை வகைகள் கூடிய அளவு சாப்பிடுங்க அவ்வளோ சாப்பிட்டா தான் உடம்புல கொஞ்சம் தெம்பாக இருக்கு டக்குனு தலையை சுற்றி கொண்டு தெரியல இப்படி இருந்தும் இப்போ நல்ல மழை கொஞ்சம் நான் கிட்டத்தட்ட 4:30 இந்த வீடியோடு கேட்கலாம் ஆனால் என்னென்றாலும் சரி இப்போயே முக்கியம் தான் இருக்காங்க நான் காலையிலேருந்தே இவருக்கு நான் வீடியோ போடுவேன் அதற்கு உடம்பு அவ்வளோ ஹீட்டு நானும் தொட்டு பார்க்கணும் உடம்புலாம் அப்படி ஒரு ஹீட்டு தலையெல்லாம் சரி அந்த ஹீட்டு காய்ச்சலுக்கு ஓகே அதையும் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அடுத்த என்ன செய்யறோம்னா தக்காளி பழம் வந்து வதக்க போகிறோம் நான் கூடுதலாக என்ன சேர்த்து வச்சுக்கிறேன்னா அரிசி குறைவாகவும் சேர்வையல் கூடவானா சேர்த்து வச்சுக்கிறேன் அப்போ தான் ஒரு தக்காளியை வந்து நல்லா தக்காளி வந்து மெனமாக போடுறது டேஸ்ட்டு நல்லா நல்லா வதங்கிட்டு
வதங்கிட்டு நாங்கள் அரிசியையும் போட்டுட்டோம். அதாவது எங்களை குக்கர் வச்சுட்டு அரிசி போட்டுட்டோம். மெயினாக நான் அடுப்பில் போடப்போது இறைச்சி தான். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி கடைசியாக தான் போடணும் எனக்கு. இப்போ காய்க்கில் 130 இல்லை என்ன சொல்லணும் அவங்கள இலங்கையை பொறுத்தளவில் ஒவ்வொரு இடத்துல சாமான் விலை வந்து மாறும். ஒரு இடத்துல பார்த்தா 500 இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா 600 இருக்கும், ஒரு பார்த்தா 400 இருக்கும். நாங்கள் போய் எங்கே பார்த்து வாங்கணுன்றதான் விஷயத்தில் இருக்குது. இப்போ மீன் வந்து நாங்கள் போய் மீன் சந்தையில் வாங்குறதுக்கும் போய் கூலி வாங்குறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. இங்கே 1 கிலோ 1000 வாங்கினோம்னா அங்கே 1 கிலோ 500 வாங்கலாம். நாங்கள் வாங்குகிற இடத்தை பொறுத்து தான் இங்கே வந்து இலங்கையின் பொருட்கள் வந்து தரம் பிரிக்கப்படுது. கடற்கரையில் லாமா வேண்டலாம், அது உங்களுக்கு தண்ணினா பார்த்து பார்த்து உடனே துடிக்க வேண்டலாம். இதே சந்தையில நாங்கள் தண்ணியை மேலால் தெளித்து போட்டால் உங்களுக்கு 2 பூ எனக்கு காரம் வேணும் நெல்லையாகத்துக்கு. அதுவும் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது சார். பேக்கேட் பண்ணி தான் வைக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்து வாங்குவோம். பார்த்து வேண்டாம், நாங்களும் அவசரங்களில் போகிறது போய்க்கல பார்த்து வாங்குறதில்ல. எல்லாரையும் நாங்கள் குறையும் சொல்லலாம். சில நேரம் இப்படித்தான். ஆனால் நாங்கள் மீன் வாங்குறோம்னா கரவலை மீன் வாங்குறோம். கரவலை மீன் சொடியும் சோறு கொடுத்தா கடல் கட்டாயம் நீயா சாப்பிடாடா ஏன்னையா கிளாஸ் எடுக்கிறா ஏன் கூட இங்கே ஸ்டார்ட் விடுங்க. சொல்லி கொடுத்தா அப்படியே பாப்பா காசியா சத்தம் போடக்கூடா. இப்போ வந்து நாங்கள் வந்து மசாலா போடுவோம். நாங்கள் எப்பவுமே சேர்க்கிற நோம்பலா அங்கே மசாலா சேர்க்கிறோம். இப்போ நாங்கள் மஞ்சள் போட போகிறோம். மஞ்சள் வந்து எல்லா சமையலுக்கும் மஞ்சள் வந்து வேணும். ஒரு கறி வைக்கிறேன்டா கோழி புட்டைக்கு நோம்பலா தானே இப்போ தூள் ரெண்டாவில் வந்து சேர்க்க மாட்டோம். மஞ்சளும் போடத்தான் வேணும். எடுத்துக்கிட்டு வாரீங்களா? ஓகே, மஞ்சள் போட்டாச்சேண்ணே. மஞ்சள் போட்டோன்னு ஒரு மங்களகரம் மாதிரி. அடுத்தது வந்து சிரிப்பீங்களா நீங்க? நான் கேவலமாக சிரிப்பேன். நான் சிரிக்கிறதுக்கிட்ட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ கறித்தூள் கொஞ்சமாக சேர்ப்பேன். கொஞ்சம் கிணக்க போடுறேன். இறைச்சிக்கு நான் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சேர்க்கிறேன். கறித்தூளை போட்டு நல்லா திரட்டணும். எல்லாம் மசாலாலாம் திரட்டிட்டு அடுத்து என்ன செய்யப்புறம் வச்சு விடணும். மெயினான கோழி புக்கு என்றாலே முதலாவதாக கோழி என்று பேர். அப்புறம் வந்து நாங்கள் கோழி வச்சு தான் போடுவோம். நாங்கள் வந்து இன்றைக்கி கோழி புகைக்கு வாங்கின இறைச்சி வந்து பேர் நாங்கள் வந்து ப்ராய்லருக்கு வாங்குறது குறைவு. என்னென்னா இப்போ இந்த இலங்கை நிலவரப்படி நாங்கள் வந்து இலங்கை கோழி இறைச்சி வந்து இன்றைக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கிலோ 1600. நாங்கள் வந்து 1000 ரூபா கலவாக தான் வாங்கினாங்களே. என்னதான் விலை இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு தான் மட்டும் வாங்குவோம். 1000 ரூபா தாண்ட மாட்டோம். 2000 3000 வாங்கி சமைக்கிறதான். ஒரு ஆசைக்கு சாப்பிட்றோம். இப்போ ஆசையெல்லாம் தீர்ந்துட்டு அளவாக சாப்பிடுவோம். அளவாக சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கோழி என்ன கொழுப்புள்ள கோழி டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க கொழுப்பு நல்ல கொழுப்புள்ள கோழி. நான் உப்பும் தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த மசாலாவோடு சேர்ப்போம். ஏனெண்டா இப்போ மண் சட்டி என்னோடைய நாங்கள் இப்போ கிளறி கொடுத்து கொண்டு இருக்கோம், அடி பிடிக்கும். இப்போ நாங்கள் இந்த சேர்வையெல்லாம் சேர்த்து ஏதாச்சும் சிக்கனுக்கும் வந்து தூள் போட்டு நல்லா மசாலாலாம் பிரட்டி தாங்கிறேன். ஏன்னா நான் இப்போ பால் விட போகிறேன். ஏன் சொல்லுங்க, கோழிப்புக்கை பால் விட்டால் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். பிரியாணிக்கு தண்ணி விடுறது, கோழிப்புக்கைக்கு பால் விட போகிறேன். நல்லா திரண்டு நல்லா பொங்கல் மாதிரி தானே வேறுவாங்க. அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தூள் உரைப்பு அவ்வளோட்டு காட்டி கொடுக்காது. நீங்கள் பயப்படாங்க. நான் பயப்படல. உரைப்பு என்றால் ஒரு பயம் தான் உங்களுக்கு. எனக்கு கனகாலத்துக்கு பிறகு அம்மாண்ட கையால் சாப்பிட்றாங்க. இல்லை கனகாலத்துக்கு பிறகு நித்தின கையால் சாப்பிட்றோம். அப்படி இருக்கேன்னு பார்ப்போம். நீங்கள் சொல்லத்தாங்க எனக்கு இது மசாலா எல்லாம் ஒன்றோடு சேர்த்தாச்சு. அடுத்தா நாங்கள் என்ன சேர்ப்போம், பாலை விட்டுட்டு கொஞ்சத்துக்கு அவிக்க விட்டுட்டு அரிசியும் சரியான பதத்துக்கு அவிஞ்சுன்னு வந்தால் இந்த கிளவையை அரிசியோடு சேர்ப்போம். இது நல்லா கதைக்கிறாங்க. இப்போ பாருங்க நல்ல திக்கான பால் எடுத்து அதில் டேஸ்ட்டாக இருக்குது. நான் எங்களுக்கு முக்கியமே என்ன வேணும், டேஸ்ட்டு தான். திக்கான பால் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நல்ல உரைப்பு, இவ்வளோ தக்காளி பழம் தேசி புளியெல்லாம் விடப்புறேன். ஆனால் பால் வந்து கூட விடுறதால சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சில சாப்பாடுக்கு பால் கூட விட்டா நாங்கள் இப்போ அளவாக தானே செய்கிறோம். ஒரு சுண்டளவு அரிசிக்கு
ஒரு 1/2 கிலோ இறைச்சி வருமா நினைக்கிறேன். என்ன 1/2 கிலோ வருமா? இதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நான். இறைச்சி 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ கொஞ்சம் கூட தந்துடும் இறைச்சி. அப்போ இன்றைக்கி கோழி புக்கை சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு காட்டுவோம். நீங்கள் உப்பு பாருங்க காணும். உப்போ ஓகே அரிசிக்குன்னு வேணுமே உப்பு. அரிசி இல்லை இதை உள்ளுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு வேணும்னா கிளம்ப. சரியா வத்தை வந்து உப்பு மூடி. என்ன அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்களா, நான் இந்த இறைச்சியை அவிய விடப்பேன். ரைட். இப்போ நாங்கள் வந்து இறைச்சி அவிஞ்சா ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சாக்க அனுமதிடா. நாங்கள் அரிசியோட போட்டு நல்லா அவிஞ்சா அப்புறம் பார்ப்போம். ஓகே. இப்போ என்னென்னா கொஞ்சம் கரையை கொஞ்சம் நல்ல கட்டத்துக்கு வந்துட்டு எங்க கணவனுக்கு குழம்பு விட்டுச்சா. இப்ப நாங்க கோழிப்புக்கு என்ன திக்காதானே இருக்கும். அப்ப இவருக்கு குழம்போட சாப்பிடுக்காம இருப்பா. அதுல இவருக்கு அளவா கொஞ்சம் சாப்பிடலாம். இவருக்கு அளவா குழம்பு எடுத்துட்டு நாங்க இந்த சேர்வே இதுக்குள்ள போட போறோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரே பானையிலே நாங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். பிரியாணி மாதிரி வதக்கி போட்டு அரிசியை போட்டு அவிய விடலாம். இந்த பானையில வதக்கல, அதெல்லாம் நான் இந்த மண் சட்டியில வதக்கி சேர்வையை சேர்த்துட்டு இதுக்குள்ள போட போறேன். இப்ப கரண்டி அதுக்கு எடுத்து விட்டுட்டு இப்படி இதுக்கு போடுவோம். அதான் அதை எடுக்கணும். இப்படி கொண்டு போற இல்லை விழுந்துடும். இதில் எதில் எடுத்துட்டு போட்டால் அதில் போட ஓகே. ஆனால் பாருங்க இவ்வளோ நல்ல கொழுப்பு நல்ல டேஸ்ட்டாக பார்க்க நல்லா இருக்கு. ஏற்கனவே நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்களானே, எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. கொஞ்சம் அவியும் நல்லா இருக்கு பார்க்க. கொஞ்சம் இறைச்சி அதுக்கு எப்படி உங்களுக்கு இறைச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க, பொறிச்சு சாப்பிடும். இதுக்கு ஒரு கொஞ்சம் 2-3 இறைச்சி விட தான் அடுப்பையும் மாற்ற தான் போகிறோம். என்ன அடுப்பை வந்து இது கொதிக்கிறது காணாதபடியாக நாங்கள் அங்கே அதுக்கு தான் கொதிக்க வைக்க போகிறோம். எனக்கு அதாட்டாக்கான கொதிக்க நித்தி இந்த நெருப்போட விளையாடுறதுல கில்லாடியான சூடு வேண்டுறது கில்லாடி அவசரப்படுற நெருப்பை பார்த்தோன்னா அவசரப்படுறது இன்னும் தெரியாது. நித்திக்கு நெருப்பு கொஞ்சம் இதாகல. நெருப்புக்கு அப்படி இல்லை, எனக்கு அந்த பதம் கழிக்கிற இன்னும் மாதிரி அந்த கை இது மாதிரி நடக்க குணம் இருக்கு. பாப்பா கூட இங்க அதுக்கு வந்துட்டு அதனால இந்த சேர்வையலும் சரியா தூள் போடலாம் போல இல்லையா? உங்களுக்கு உழைப்பு கூடவா இருக்கு. இல்ல அது பிரச்சனை இல்லை, சாப்பிடுவீங்களோ? கேட்கலையே சொன்னீங்க உரைப்பு கூடவா இருக்குன்னு. மஞ்சள் கூட போட்டுட்டேன். மஞ்சள் இல்ல இல்ல கோழிப்புக்கு இப்போ உரைப்பா தெரியக்கூட மஞ்சள் கலந்து தெரிஞ்சா நல்லா இருக்கு. மஞ்சளும் உரைப்பும் சேர்ந்து தெரியணும், அதான் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ரைட். இப்போ காணுமோ காணும் சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து அங்கே மற்ற அடுப்புக்கு மாற்றி ரெண்டையும் மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். இப்போ எடுங்க பார்ப்போம். இதோ இந்த கரண்டி எடுப்போம். நீங்கள் தூக்குற பார்த்தா எனக்கு செட் ஆகலை, நானே செய்கிறேன். ரைட். இந்த பானையை தூக்கி இப்போ மற்ற இதுக்கு வைப்பேன். ஓகே இதுக்கு வைங்க. இது சும்மா லைட்டாக வதங்கினாலே அவிஞ்சாலே காணுமே நம்மளுக்கு. இது நல்லா அவியணும். எங்கே உரம் எடுத்துனீங்க? மாமா வீட்டை போய் இப்போ வளமையாகவே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இந்த மண் அடுப்பில் சமைக்கிறேன்னா உடனே போய் மாமாட்ட தூக்கினு அவர் பிறகு திவிக்கிறேன். இல்லை இல்லை நான் உண்மையும் கேட்டு தான் எடுக்கிறேன். அவர் எனக்காகவே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருப்பேன். நான் போகிற நேரத்துலேயே நான் தாங்க மண் கல் அடுப்பில் சமைக்க போகிறேன்டா டக்குன்னு சொல்லி வேறு எடுத்துக்கொண்டு போங்க, எடுத்து ஓடி வந்து எல்லாருமே விறகு தான் பாக்கிறோம். அதோட விறகு அவர் கொத்தி விற்கிறவர். நான் எந்த நேரம் போனாலும் கேட்டுக்கொண்டு ஓடி வந்துடுவேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நினைத்து இப்போ வந்து புக்கையும் இது கோழி புக்கை தயாராகி கொண்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போடுவோம். 10 நிமிஷம் போட்டு நாங்கள் அடுத்த என்ன செய்ய போறோம்னா இப்படி அவிஞ்சு இருக்க பக்கத்தில் நாங்கள் தேசி புளியும் விட போகிறோம். தேசி புளி வட்டிதாங்க வட்டிதாங்க கத்தி எடுத்தே தெரியும் எல்லாவே. சரி நம்ம வந்து புளிஞ்சாச்சு நினைத்து புளிஞ்சிட்டு இப்போ தேசிக்காயை வந்து விடுவோம். நினைத்து அதில் நாற்றெல்லாம் விடுவோம். அதை போட்டு தேசிக்காய் மேலே விரட்டுமே. நாங்கள் எங்களோட வயிற்றுக்குள்ளே போய் எல்லாம் விரட்டு முளைக்கட்டு இந்திய அம்மா என்னென்னு வெறிட்டு வா தெரியும். பழங்கள் சாப்பிட்டு அந்த கொட்டையில் விடுங்க வயிற்றுக்குலாம் போய் முளைச்சி வேறு மணி நேரம் அதுங்க அடிப்பிடிக்க விடாமல் கிண்டுங்க.
கோழி பூக்க மண் சட்டியில் மண்பானையில் அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். அதனால நான் மீனை கட்டி இதுல வதக்கி அதுக்குள்ள ஆனால் கோழி பூக்க செஞ்சோன்னு சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிட்டோம் கொஞ்சம் லேட்டாக 4-5 மத்தியானம் கலைஞ்சி சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். திக்காயிடும், நல்ல டேஸ்டாகவும் இருக்குமே. நாங்கள் கொஞ்சம் உடனே காப்பிக்கிட்டோம். ஓகே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஓகே இப்போ நாங்கள் கடைசி கட்டமாக வந்து கோழி பூக்க ரெடி ஆகிட்டு ரெடி ஆயிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரியல, அவன் சொல்லுவா, அவன் சொல்லிக்க ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே கடைசி கட்டமாக நாங்கள் வந்து ஆனால் கோழி பூக்க இருக்கணும், ஆறின அப்புறம் நல்லா இருக்கு. நாங்கள் அந்த கோழி பூக்கிய பாருங்க, நாங்கள் சொட்டு வந்து சாப்பிட்டு காட்ட போகிறோம். கணக்கு வைக்க வேணாம், கொஞ்சமா போடுங்க, சாப்பிட்டு காட்டுங்க. காணுங்க காணுங்க. இப்போ சுடும் போல என்ன இதில் வெங்காயம் வட்டி சாப்பிட இன்னும் வேறு லெவலில் இருக்கு. பம்பா வெங்காயம் சுட என்னென்னு சாப்பிட நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சூட்டோட சாப்பிட்ற. ஓமா ரஜி துண்டே சூட்டோட போட்டு என்னோட காய்க்கிறேன். எங்கே சூடு பாறை விட்டுட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சும்மா சோத்துக்குள்ள கை வைக்க போனாலே இறைச்சி துண்டுக்கு தான் போகும். இறைச்சி துண்டு எடுத்து வச்சுட்டு இறைச்சி துண்டுக்கு போகுதாங்க. எப்படி இருக்குது பொறுக்கும் உங்களை தீத்தனை நான் ஆற விட்டுட்டு. ஐயோ வேண்டாம், நான் சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்டு புறவளுக்கு காட்ட போறியா சாப்பிட்டு. ஏன் அப்படி என்ன நம்பிக்கலாமா? ஐயோ வேணாம் நம்புறீங்க. மிளகா தானே சேர்த்து இருக்கிறீங்க? இல்லை இல்லை தக்காளி, அது மிளகாய் இல்லை தக்காளி. இல்லை நீங்கள் சாப்பிட சொல்லுங்க. எல்லாம் கணக்காக இருக்கணும். ஆனால் தணலில் விடணும். இப்போ தணல்லாம் விட்டு இருக்கிறேன். இறக்கி ஆற விட இன்னும் நல்ல திக்கான கோழி பூக்க அப்படி கோழி பூக்கைக்கு நாங்கள் வீட்டில் அரிசி போட்டால் தான் நல்லா இருக்கும். கிட்ட காட்டுங்க, நான் சாப்பிட்டேன். கோழி பூக்க எல்லாம் கிட்டத்தட்ட உப்பு குப்பெல்லாம் எல்லாம் கணக்காக இருக்குன்னு வேற லெவல் டேஸ்டோட இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். செய்த முறை நல்ல சட்டப்படி டேஸ்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மண்சட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தது, நாங்கள் அதுக்குள்ளே அரிசியை போட்டு செய்திருப்போம். இது நல்லா இருக்கு உண்மையிலே. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இவர் வச்சு காய்ச்சி வந்திக்கிறேன், அடுத்தது சாப்பிடும், அப்படி நல்லா இருக்கு. ஓகே நாங்கள் வந்து இன்னைக்கு வீடியோ முடிப்போம். இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். மறக்காம இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay. Bye.